என் மூஞ்சிலேயே முழிக்காத. இனிமேல் குடிக்க மாட்டேன் தானே சொன்னேன். ஐயோ, அதுவே நான் போதையில தாண்டி சொன்னேன். ஒழுங்கா போயிடு, மூஞ்சில சுத்தனை பிடிச்சி ஊத்திடுவேன். இப்போ போற, திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டேன். என்ன சொன்ன? யாருக்கு தெரியும், வந்தாலும் வருவேன். பசிக்கும்ல. சரக்கு, பிரியாணி, ஓட்டுக்கு பணம், இலவசம், மக்கள், இது எல்லாத்தையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது தேர்தல். தேர்தலா? குடிகார நாய எவ்வளவு குத்தாங்க? 200 குத்தாங்க வச்சான். பொய் சொல்லாத நாய. டேய், சரக்கு அற்றவன் ஒன்று வளருவான், இல்லை புலம்புவான். ஆனா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். அந்த இடியாப்பக்கார மேல சத்தியப்பா சொல்ற, 200 தான் மச்சான் குத்தாங்க. எழுதி வச்சுக்கோ, நீ எல்லாம் உருப்பட மாட்டா. நான் சொல்றத நீ எழுதி வச்சுக்கோடா. 2700 அகழ்வாராய்ச்சிகள தோண்டுவாங்கல்ல, அப்ப அதிகமா கடைக்கு போட்டு சரக்கு பாட்டிலும் பிளாஸ்டிக் கிளாஸும் தந்தா. நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒருவேளை நாம இருக்கிறதுனாலதான் ஓவரா மழை பெய்யுதோ? இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல போடுற போஸ்ட் அப்படி. ஒருத்த கூட கமெண்ட் பண்ணியிருந்தான், நண்பா உங்க போஸ்ட் எல்லாமே சிரிக்கவும் சிந்திக்க வைக்கிறதுன்னு. சிந்திக்கிட்டோம் எல்லாரும் நல்லா இருந்தா சரி. ஆனா ஒரே டவுட்டு, இன்னொரு கமெண்ட்ல ஒருத்தன் முதல்ல சிரிக்கிறோம், அப்புறம் ஏன் சிரிச்சவங்க சிந்திக்கிறோம்னு போட்டிருக்கான். என்ன சொல்ல வரா? வாழ்த்துறானா காரி துப்புறானா? ஹலோ ஹலோ சார், பைக்ல துப்பிட்டா மாட்டேன் சார். எனக்கு கால் பண்ணிட்டு யார்கிட்ட பேசினுக்கிறான்? ஹலோ ஹலோ. ஏய் மச்சான், சாரிடா, இங்க ஒருத்தன் பைக்ல துணி மாட்டிச்சு, அதான் சொன்ன மச்சான். ஏண்டா, தெரிஞ்சு உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாதீங்க. ஏய் என்னடா? ஆமா, நான் 50 ரூபா கேட்டேன், குத்தியா? ஆனா நம்ம ஆளுங்க உதவி செய்யறது இந்த விஷயத்துக்கு மட்டும்தான். சார், சைடு ஸ்டாண்டு சார், பைக்ல ஹெட்லைட் எரியுது சார், இந்த ஏடிஎம்ல பணம் இல்லை சார், தெருமுக்குள்ள போலீஸ் பிடிக்குது சார், இந்த ஹெல்ப் கூட கேட்காம பண்ணுங்க. ஆமா, கூச்சிக்கோ. இது கால் பண்ணனா நாளைக்கு ஃப்ரீதான். நான் என் ஆளு கூட வெளில போறேன், ஃப்ரீயா இருக்கன்னு எனக்கு மெசேஜ் கால் பண்ணாதன்னு சொல்லதான் கால் பண்ணேன். நம்ம வேலை இருக்குன்னே சொல்லிருக்கலாமோ? ஆஹா, இளையராஜா மியூசிக் தான்ப்பா. என்ன மியூசிக்கு, விடிய கேட்டுக்கினே இருக்கலாம்ப்பா. சோறு தண்ணி கூட வேணாம். இந்த 80s 90s எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுவோங்க போல. ஆனா இந்த மேடையில பாடவும் தான் சித்ரா தேவி பிரியா மாதிரி பாடிட்டுங்க. ஆஹா, கொஞ்ச நேரத்துல தப்பா சொல்லிட்டேங்க. இவங்க நல்லா தானே பாடுறாங்க. நானும் பார்த்தேன், என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன், வந்துட்டானுங்க. எப்பேற்பட்ட பாட்டு அறிஞரை எப்படி பாடியிருப்பாரு. ஏமாற்ற நீ தாண்டா கொடுத்தா, பாடுறானா ஊழ விடுறா. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால தானே வெறி பூச்சி கச்சி வச்சிடறோம். எது வரையா? செவனையான பட்டன் போனையே வச்சிருந்துருக்கலாம் போல. இந்த ஆண்ட்ராய்டு போனை வாங்கிட்டு பைத்தியக்கார மாதிரி பொழுதுனைக்க இதையே பார்த்துட்டு இருக்கேன். போதை பொருள் பற்றியில செல்போனையே சேர்க்கணும் போல. 1 மணி நேரம் பார்க்கலாம் கூட கை காலெல்லாம் நடுக்குது. நானும் ஒவ்வொரு ராத்திரியும் 9 மணிக்கெல்லாம் தூங்கலான்னு பார்க்குறேன். போனை நோண்டி முடியலை, 11 12 மணியை தாண்டிடுச்சு. ஆனா இந்த லேண்ட்லைனே, 1 ரிப்பீட் டெலிஃபோனு, நார்மல் டிஸ்பிளே ஃபோனு, கலர் டிஸ்பிளே, ஸ்மார்ட் போன், இந்த 5 யூஸ் பண்ணின ஒரே ஒரு ஜெனரேஷனு இந்த 90s கிட்ஸ் தான் போல. 9 கோளும் ஒன்றாய். சொல்லா. ஹலோ, சொல்லுடா. ஏய் அமேசான்ல ஏதாவது பார்சல் அனுப்பலையா? ஆமா மச்சான், வந்துருச்சா? உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னோட சின்ன கிஃப்ட். செருப்பாளரி பண்ணாய கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பிட்டு. ஏண்டா காத்த, நீங்க மட்டும் எப்படா எந்த பஞ்சாயத்துலயும் சிக்க மாட்டீங்க?
அந்த நாய்களை மட்டும் எங்க பார்த்தாலும் பிடிக்கணும் உத்தரவு போட்டுருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியம். ரகசியமா? டேய், அந்த ரகசியத்தை அவனுங்களுக்கு சொன்னா கூட ஏதாவது தப்பிப்பானுங்கல்ல. நான் தான் கண் மரபா இருப்பான், மனுஷங்களை பார்த்தா ஓடிடுவான். இவனுங்க ஏதோ ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்குற மாதிரி நடு ரோட்ல போறது, எவனா வந்தா கடிக்கிறது. ஒரு காலத்துல புலியவே முறத்தால் அடிச்ச கதெல்லாம் இருக்கு, அதுவும் லேடிஸு. இப்ப என்னடானா இவனுங்களை பார்த்து ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. அடே, அதுக்கு தாண்டா ஒரு ஐடியா உனக்கு கொடுறா. அடே மங்கிக்குள்ளா, நாங்க பால் திருடுவோம், வீட்டுல இருக்க எலிய பிடிப்போம். என்னதானே சொல்ல வர? மியா மியான்னு கத்துவோம். அம்புட்டும் பிளானிங்டா, ஐடியா இல்லாத பசங்க அவனுங்க. ஒன்ன மாதிரி பேப்பர் விடியா நாங்க. மேகலை, மணி மேகலை, இனிமேதான் நீ மெதுவா நடக்கணும். அதிகமா வெயிட் தூக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும், டைமுக்கு சாப்பிடணும். ஏன்னா இது 9வது மாசம். டேக் கேர். ஹாப்பி செப்டம்பர். ஹாப்பி செப்டம்பரா? டேய், எப்படித்தாடா பேசுவேன்? ஓ ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன். ஆமா, ஓ ஆள் போனா ஆட்டி, நீ போனா இதுடா. கட் கட். ஏய் வெயிட், தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறா. ஏ மாரியோ, எப்படிதான் சிவாஜி கணேசன் சார்னா ஒரே டேக்கில் பேசுறாரோ, இவ்வளோ கஷ்டமா இருப்பா. சார், ஒரே டைலாக காலில் இருந்து பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடிங்க. ஆமா, ஓ ஆள் போனா ஆட்டி, நீ போனா இதுடா. டேய், எங்கெல்லாம் தேடுறது? விளையாட வரலையா நீ? இல்ல, அடே, பாச நினைச்சு ஃபீல் பண்ணாத, ஃபியூச்சரை பத்தி யோசி. ஒரு நாள் நம்ம எல்லாம் செத்துருவோம்ல. அடச்சி, அவ்வளோ மேலே இல்லடா. குச்சக்கும் 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 ஜி குச்சக்கும் குச்சக்கும் குச்சக்கும். அடே வெள்ளக்காரி, கையில காசு, வாயில தோசை. காசு கண்ணா கெட்டு மணி, காசு கண்ணா கெட்டு மணி.